ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லோகேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். யார் யாருக்கு எந்தெந்த ஜாப் கரெக்டாக இருக்கும், எந்த ஜாப் யாரெல்லாம் பண்ணலாம், அது எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அது ஒர்க் பண்ணலாம், என்னென்ன தேவை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வேலை பார்க்குறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இதில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் எல்லாமே நான் மெசேஜ் மூலிமா கிளாரிஃபை பண்ணுறேன், இல்லைனா ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும், இல்லைனா டிலே ஆகும், இல்லை வராமல் போகும். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஜாப் என்ன ஜாப்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பைக் இருக்குது, பைக்கு ஓட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மோஸ்ட்லி சென்னை பீப்புள்ஸ். பைக் ஓட்ட எனக்கு பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய இடம் தெரிஞ்சுக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஆனால் எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை, வீட்டில் கிளம்பி கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் காலேஜ் படிக்கிறேன், பைக் இருக்குது, ஆனால் எக்ஸ்பென்சிவ் இல்லை, வீட்டில் கேட்க ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்கு இந்த ஜாப் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ரேப்பிடோ, ஸ்விக்கி, ஜெப்டோ, இந்த ஜாப் தான். இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை, கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். இன்கம் வேணும் உங்களுக்கு, எனக்கு ஏதோ பண்ணணும், ஒன்று காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை டூருக்கு போகணும், இல்லை வீட்டுக்கு கொடுக்கணும் எக்ஸ்பென்சிவ், என்னால் ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ண முடியாது வேறு கம்பெனியில் போயிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டான ஜாப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஓட்டினாலே உங்களுக்கு வந்து 400 to 500 600 கூட கிடைக்கும். ஓகேங்களா? கிடைக்கும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, ரேப்பிடோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேப்பிடோவில் வந்து கேப்டன் ஒரு ஆப் இருக்குது, ரேப்பிடோ கேப்டன், இல்லை கேப்டன் ரேப்பிடோன்னு நினைக்கிறேன் சம்திங். நீங்கள் அதை டெவலப் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிட்டு உங்கள் பைக்கு, உங்கள் லைசன்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும், அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி 1 or 2 ஹவர்ஸ் ஓட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அதுவே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இன்கம்மாக இருக்கும். உங்கள் பெட்ரோல் சார்ஜ், உங்கள் டீ செலவு, சாப்பாடு செலவு, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ரேப்பிடோ, ஜெப்டோ, ஸ்விக்கி, நீங்கள் ரேப்பிடோனா நிறையா இப்போ காலேஜ் பசங்களாச்சா போர் அடிக்குது, பாய்ஸ் காலேஜ் பசங்க சொல்கிறேன், போர் அடிக்குது, எந்த பொண்ணுங்களும் இல்லைனா இந்த மாதிரி ரேப்பிடோ மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பொண்ணுங்களாம் வரும், ஜாலியாக அப்படியே வெளியே போகலாம். இந்த மாதிரி இருக்குது. இல்லை காலேஜ் சைடில் போயிட்டீங்கன்னா அந்த சைடில் ரைடெல்லாம் வரும், பொண்ணு கூட போகலாம். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன். இல்லை எனக்கு இந்த டைமில் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எனக்கு இந்த டைமில் தான் ஒர்க் பண்ண முடியும் டைமிங். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டோரில் போய் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன ப்ராப்ளம் வரும்னா, உங்களால் ஃப்ளெக்சிபிள் டைமில் இருக்க முடியாது. நீங்கள் இப்போ பண்ணலாம், இல்லை ஒரு நாளைக்கு டயர்டாக இருக்கும், ஒரு நாளைக்கு லீவ் போட முடியாது, லீவ் கொடுக்க மாட்டாங்க, அப்படின்னா வேலையை விட்டு இருப்பாங்க. இதில் அப்படி இருக்காது. நீங்கள் இன்றைக்கி ஓட்டலாம், அடுத்த 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், திருப்பி நீங்கள் எப்போ நினைக்கிறீங்கன்னா போட்டலாம், நைட்டில் கூட ஓட்டலாம், உங்கள் டைம் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி, சொமோட்டோ எல்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி எனக்கு லாங் ட்ராவல் பண்ணுறதால எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும், ஆனால் எனக்கு ஃப்ளெக்சிபிள் டைமில் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜெப்டோ இருக்குது, இன்ஸ்டாபாட் இருக்குது. இன்ஸ்டாபாட், ஜெப்டோ எப்படின்னா, ஒரு ஏரியானா இப்போ எக்ஸாம்பிள் வந்து மயிலாப்பூர்னு தெரியுங்கன்னா, மயிலாப்பூரில் ஒரு கேஸ்ட்ரி, அந்த காய்கறி எல்லாமே ஒரு ஹப் மாதிரி இருக்கும், அந்த லொக்கேஷனில் இருக்கும். உங்கள் ஆர்டர் வந்தோம்னா அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த மயிலாப்பூர் சரௌண்டிங்கில் ஒரு 10 to 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மட்டுமே இருக்கிற வீட்டிலேருந்து ஆர்டர் வந்துச்சா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணணும். ஒன்று பைக் இருந்தால் ஓகே, இல்லை சைக்கிள் இருந்தாலும் ஓகே, இல்லை வாக்கிங்கில் கூட போய் டெலிவரி பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்விக்கி, சொமோட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு டிஃபால்ட் மட்டும் தான், அதுதான் ரேட்டு, வியூஸ் எல்லாமே பயமாக தராங்க, ப்ரைஸ் வைஸில் எல்லாமே. பட் இதெல்லாம் என்னென்னா 10th floor 5th floorங்கும் போது நீங்கள் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஓகே, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் யாரோ ஓட்டுறீங்க அப்படின்னா, ட்ரைப்லான் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு எதுன்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து வந்து செகண்ட் ஜாப் என்னன்னு பார்ப்போம். செகண்ட் ஜாப் தான் உங்களுக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் கரியர் க்ரோத்லேயே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு பிஸ்னஸை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான ஜாப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கீழே இருந்து நீங்கள் அது மேலே வரதான் அதில் இருக்கிற என்னென்ன வேலை என்னென்ன எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்ட் டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே ஷிஃப்ட் டைம் தான் 6 hours to அந்த பார்ட் டைமில் போய்ட்டுனா கீழே இருந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் சர்வீஸ் பண்ணுறீங்க, அதில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து அப்படியே மேலே ஏறதுக்கு அதில் வந்து சேல்ஸ் பர்சன் அதுக்கப்புறம் அப்படியே ப்ரொமோஷன் வரும். அந்த மாதிரி ஜாப்பில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரியர் வயசில் க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ரேப்பிடோ ஜெப்டோங்கிறது வந்து லைஃப் லாங்காக ஓட்ட முடியாது. நீங்கள் இந்த மாதிரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ப்ரொமோஷன் வந்துடும். அது பெரிய ரெஸ்டாரண்ட், பெரிய ஹோட்டல், பெரிய மார்க்கெட்டே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்து ஒரு சேல்ஸ் பர்சன், அடுத்து சேல்ஸ் மேனேஜர், அடுத்தது வந்து அதுக்கு மேலே அப்படியே ஒரு கொஸ்டின் அப்படி மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டாமினோஸாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. டாமினோஸில் வந்து பெருசாக வேலை ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஆர்டர் வந்தால் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயுமே ஷிஃப்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. இவங்க தான் சமைக்கணும், இவங்க தான் சர்வீஸ் பண்ணணும், இவங்க தான் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோலுக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு வேலை இருப்பாங்க. நீங்கள் சின்ன கம்பெனியில் போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன கடை ஹோட்டலாக இருக்கக்கூட கீழே வந்து எல்லா வேலையும் நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும், சேலரி இன்கம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். 3வது ஜாப்னு நீங்கள் எதுவும் பார்த்து சூஸ் பண்ணிப்போங்க. நிறையா இருக்குது ஆஃபர். நீங்கள் ஆப்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், இல்லை நேரில் போய்ட்டு அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். 3வது ஜாப்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் சென்டர். டியூஷன் சென்டர் வந்து இது வந்து மோஸ்ட்லி லேடிஸ்க்கு, வீட்லேயே இருந்து ஃபேமிலி பார்த்த உமன்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டியூஷன் சென்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து நிறைய இன்கம் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டியூஷன் சென்டரில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 1000 மந்த்லி 2000 தான் ஸ்டூடெண்ட் தருவாங்க. அதை வச்சு எனக்கு நான் 1 மந்த் அவங்களுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ஹை எண்டு, நீங்கள் இப்போ ஒரு டிகிரியோ இல்லை பிஏடோ அது மாதிரி ஏதோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீச்சிங் லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நான் அவங்களுக்கு சர்வே பண்ணிடுவேன், புரிய வச்சுருவேன், எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண வச்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் சென்டர் வந்து பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிற அளவு ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு எனக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஹை எண்டு இப்போ சிபிஎஸ்சி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்கள கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மினிமம் மந்த்லி வந்து 10K to 15K தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 15K தருவாங்க, 15K to 20K. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க பையன் பாஸ் ஆகினா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா போடுவீங்க, நல்லா கற்றுக் கொடுப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸை பிடிச்சிட்டிங்கனாவே போதும். கிளைண்ட்ஸ்னு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிட்டாவே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து இன்கம் வரும். மந்த்லி 15K to 1 lakh சம்பாதிக்கலாம் வீட்லேயே. அவங்க வந்து வீட்லேயே வந்து சொல்லி தருவாங்க. இல்லை நீங்கள் இப்போ ஐஎன் கிளைண்ட் பிடிக்கும்போது அவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா 1 hour தான், கரெக்டாக 1 hour இருக்கும். ஒரு வீட்லேயும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து மந்த்லி 20K to 50K கூட சார்ஜஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும், நல்லா இன்கமாகவும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறோம். இல்லை இந்த மாதிரி யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்களா, உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெமரபிள் ஆகிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்மால் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ஹையன் பீப்புள் கொஞ்சம் டார்கெட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் பொறுத்து, இல்லை அவங்க ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் வச்சு அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான அவங்க ஸ்டூடெண்ட் யாராவது டியூஷன் அவங்க பேரண்ட்ஸ் யாராவது கேட்டாலும் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் போய்ட்டு கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அவங்க எக்ஸாம் நல்லா மார்க் எடுக்கிறாங்க, பாஸ் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க ஹையண்ட் பீப்புள் எல்லாருமே படிக்க மாட்டாங்க, என்ஜாய் பண்ணிட்டு தான் மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து அதனால் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து மார்க் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு டீச்சர் ஃபீல்டில் தான் போகிறேன், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க எனக்கு வந்து வெளியே போய் ஒர்க் பண்ண டைம் இல்லை, எனக்கு இந்த ஃபீல்ட்லேயே பண்ணணும் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு நீங்கள் டீச்சிங் எடுத்தீங்கன்னா அதுக்கு தனி சார்ஜஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணி 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் விட்டுறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே சார்ஜஸ் பண்ணுவாங்க மந்த்லி வந்துட்டு. நீங்கள் அங்கேயே அதில் டீச் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது 3வது ஜாப். 4th ஜாப் அப்படின்னா நான் வந்து காலேஜ் முடிக்க போகிறேன், எல்லாருமே சொல்கிறாங்க கோர்ஸ் படித்தா வேலை, படித்தா வேலை அப்படிங்கிறாங்க. என்ன கோர்ஸ் படிக்கணும், என்னென்ன பண்ணணும் எனக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது அந்த கோர்ஸ் படித்து முடிச்சு நீங்கள் காலேஜ் படிக்கும்போது படிக்கலாம் ஐடியா இருக்கிறேன், படித்து முடிச்சுட்டு அப்படியே பார்ட் டைமில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான இதாக இருக்கும். என்ன ஜாப்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர், UAUX டிசைனர், இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் இருக்குது. இதில் கோர்ஸ் இருக்குது, அது முடித்த உடனே வேலையும் இருக்குது.
நீங்கள் படிக்கிற இதுக்கு தான் பொறுத்து தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணீங்க ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன கோர்ஸ்னால் அதில் வந்து 7 டைப் ஆஃப் ஜாப் இருக்குது. என்னென்ன ஜாப்னா எஸ்சிஓ, கூகுள் சர்ச் எஸ்சிஓங்கிறது வந்து ஒரு ஜாப் இருக்குது. என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்எம்எம் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், எஸ்இஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். எஸ்இஓனா கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை போட்டு. அப்போ வந்து ஒரு வெப்சைட்டோ ஏதோ வருது பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில். இப்போ என்னன்னு சொல்கிறது, பெஸ்ட் ஷாப் இன் சென்னைன்னு போட்டால் ஒரு வந்து ஒன்று வந்து ரேங்க் ஆகும். அது ஃபஸ்ட்டில் வர வைக்கிறது தான் உங்கள் வேலை. அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகேவா? எஸ்இஎம்னா சர்ச். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்னு போட்டு சர்ச் பண்ண உடனே மேலே வருது பார்த்தீங்களா கூகுளில், அதுதான். அது வந்து பெயிட் பண்ணி ரன் பண்ணுவாங்க. அது வர வைக்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. அது வந்து எஸ்இஎம். எஸ்எம்எம்னா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா ரீல் போடுறது, அதில் மெட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால் பண்ணிட்டே இருப்பீங்க, அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கிளிக் பண்ணினா வாட்ஸ்அப் போவோம், இல்லை கால் போவோம், இல்லை ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ண மாட்டோம். அது வர வைக்கிறது தான் வந்து எஸ்எம்எம். அதுலேயே மெட்டா ஆடு, கூகுள் ஆட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக விட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த கோர்ஸ் முடித்தா உங்களுக்கு வந்து ஜாப் உடனே இருக்குது, எல்லா பிஸ்னஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு ரீல் 30 செகண்ட் ரீல் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 30 செகண்ட் டு 30 செகண்ட் தான் மினிமம் ரீல். நீங்கள் வந்து என் ஃப்ரெண்டு இப்போ ஒருத்தர் கிளைண்ட்டை பிடிச்சிருக்காரு, வெறும் 12 வீடியோ 30 செகண்டில் எடிட் பண்ணுறது. ஸ்கிரிப்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓன் ஸ்கிரிப்ட். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக அவங்க கிட்டே இருக்கிற யூனிக்கான இது நீங்கள் வெயிட் பண்ணி வச்சு பார்க்க வைக்கணும். அப்படிங்கும்போது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்க கிளைண்ட்டு போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 12 வீடியோ வந்து 60K சார்ஜஸ் பண்ணி 45Kக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் வீடியோ எடிட்டிங்கில் செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா அது வந்து யாரும் வீடியோ எடிட்டிங்க அதில் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சோஷியல் மீடியா தாக்கத்தில் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் செம்ம டிமாண்ட் இருக்குது. என்ன சொல்லப்போனால் இப்போ வீனஸ்7 படம் வந்துருக்கு பார்த்தீங்களா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ட்டு. அந்த கம்பெனியில் வர கான்செப்ட் தான் ஃபுல்லாக சோஷியல் மீடியா தான். இனிமேல் எல்லாருமே மொபைல் வச்சுருக்காங்க, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வீடியோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், நிறைய பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் தேவை, எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் தேவை. அந்த மாதிரி இப்போ போயிடுச்சு. வீடியோ எடிட்டிங் எல்லா கம்பெனியுமே பண்ணிட்டு இருக்குது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூட அவங்க ஹையர் பண்ணுறாங்க. மினிமம் சேலரி வந்து 20K வாங்குறாங்க, 50K to 60K கூட சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆஃப்டர் ஃபிக்ஸ் எல்லாமே வீடியோ எடிட்டிங் வந்து 7 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் கூட சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் போகிற கம்பெனியை பொறுத்து. மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப் கம்பெனிலே ஸ்டார்டிங் வந்து 30K வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஹை-எண்ட் எம்என்சி கம்பெனியாக போய்ட்டீங்கன்னா உங்களுக்கு 1 lakலேருந்து 1.5 lakh மேலே சம்பாதிக்கலாம். நீங்கள் அது இல்லாமல் ஃப்ரீலான்சிங் வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கனாவே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்லேயே உங்களுக்கு வந்து மந்த்லி நீங்கள் 30K to 40K எடுக்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறது, நீங்கள் உங்கள் எஃபெக்ட்டு ஒன்றும் நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் போட்டாவே உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் இது பண்ணினாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து ப்ராடக்ட் சைடில் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து டெய்லி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. சாரீ கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிலாம் போயிட்டீங்கன்னா, இல்லைனா வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் அதுலேயுமே இப்போ வந்து நிறைய பேர் மேரேஜ் பண்ணுறாங்க, எல்லாருமே கிராண்டாக பண்ணுறாங்க. எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோகிராஃபிங்கிறது கன்ஃபார்ம் இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து அதுலேயுமே நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எவ்வளோக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்டு நீங்கள் முன்னாடி நிறையா கற்றுக்கிறீங்களோ அதுலேயுமே கேமரா இது, லென்ஸ் இது இவ்வளோ இந்த ஷாட்டில் இருந்துட்டு இதில் இப்படி இருந்தால் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களை வந்து நீங்கள் காலேஜ் முடித்த உடனே நீங்களே ஓனாக உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சா நீங்களே ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை பார்ட் டைமாக பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங்கில் பண்ணலாம். நிறையா இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீவர், அப்ஸ்டாக் இந்த மாதிரி நிறையா டூல் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை சாட்ஜிபிட்டிலையோ இல்லை க்ளவுட் ஏஐலையோ போயிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஜாப்பில் ஃப்ரீலான்சிங் அவைலபிள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப்பில் வந்து ஷோ ஆகும். ஆப்லி ஸ்டோர் அதில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்க கொடுப்பாங்க, கிளைண்ட்டு கொடுத்தாங்க, நீங்கள் பேசி நீங்கள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ரெகுலராக பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே இருந்துட்டு நீங்கள் ஃபாரின் கிளைண்ட்டை கூட பிடிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிற உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவிலே வந்துருச்சு. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணால் கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடுது. எல்லா கம்பெனியுமே யார் யார் எங்கெங்கே இருக்காங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்துடுது. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஓகே இல்லை எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் ஆனால் பார்ட் டைமில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சின்ன பிஸ்னஸ் ஐடியா. என்ன ஐடியானா பார்ட் டைமில் பண்ணுற ஜாப் மாதிரி தான் இதுவும். வீட்டிலேருந்து ஹோம் ஃபுட்டு க்ளவுட் கிச்சன் சொல்லுவாங்க.
ஹோம்மேடு ஃபுட்டு நீங்கள் வந்து ஹோம்மேடில் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சரௌண்டிங்கில் இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் எல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியில் ஃபுட் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சாலோ ரெகுலராக கூட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து இந்த ஃபுட் வந்து ஹோம்மேட் ஃபுட்டுன்னு போட்டிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. உங்கள் சரௌண்டிங்கில் ஒரு 10 மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸ் ஸ்டோரி வச்சாங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் வருவாங்க. உங்களுக்கு வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்டல் சைடில் போயிட்டு ஹாஸ்டலில் வந்து வெளியே ஃபுட் சாப்பிடுவாங்க. இல்லை ஹாஸ்டலில் வந்து சில ஹாஸ்டலில் ஃபுட்டு இருக்காது. அந்த மாதிரி ஹாஸ்டலில் போய் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஃபுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ரெகுலராக வெரைட்டியாக ஃபுட்டு டேஸ்ட்டாக குவான்டிட்டியாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஆர்டர் போடுவாங்க. உங்களுக்கு வந்து அதுவும் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜ் முடித்த உடனே உங்களுக்கு வந்து பெரிய பிஸ்னஸ் க்ரோத் பண்ணலாம். உங்களை அதில் பெருசாக நீங்கள் வரலாம் சான்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படி பண்ணணும் என்னென்னான்ட்டு உங்களுக்கு நல்லா குக்கிங் பண்ண தெரியும், இல்லை ஹோம்மேட் ஃபுட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் சப்போர்ட் இருந்தால் பண்ணுங்கள். இல்லை ஸ்போர்ட்ஸ் இப்போ டென்னிஸ் விளாட்றீங்க இல்லை செட்டில்மெண்ட் விளாட்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் பார்ட் டைமாக ஜாப் கேட்டிங்கன்னா அங்கே இருந்துச்சுன்னா அவைலபிளாக இருந்துச்சுன்னா அப்படியே பார்ட் டைமில் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே ஃப்ரீயாக ஆடிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்போர்ட்ஸ் விளாண்ட மாதிரி இருக்கும், ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கு இன்கம் வந்த மாதிரி இருக்கும். அதில் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பண்ணுறது வந்து ஃப்ரீலான்சிங்கும் போது எல்லா ஜாப்புமே ஃப்ரீலான்சிங் வந்துருச்சு. இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் தனியாக பண்ணுறாங்க. அது இல்லாமல் கற்றுக்கிட்டு இல்லை உங்கள் ஃபீல்டில் நீங்கள் என்ன கோர்ஸ் டிகிரி பண்ணுறீங்க, உங்கள் டிகிரியில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு இப்போ வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க வீட்டிலே தான் இருக்கீங்க. ஆனால் மந்த்லி இயர்லி வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வரும். அப்போ வந்து அவங்க ஸ்டூடெண்ட் யாருமே பண்ண மாட்டாங்க, பே பண்ணி வாங்கிட்டு சப்மிட் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10 காலேஜ் பிடிச்சிட்டிங்கன்னா கூட 10 காலேஜ்னா காலேஜில் போய் அப்ரோச் பண்ணக்கூடாது. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அமௌண்ட் வந்து கொடுத்து வாங்கிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பொறுத்து நீங்கள் 10K to 15K 20K கூட சார்ஜஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? எத்தனை கிளைண்ட் அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட் வந்து 10K சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து 1 lakh ஆயிடுது நீங்கள் மந்த்லி. ஆனால் பட் இது ரெகுலராக வராது, அந்த சீசன் டைம் தான். எப்படின்னா 4th செம்மு இல்லை ஃபைனல் செம்மு இல்லை 5th செம் இந்த செம்முக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீசன் டைமில் நீங்கள் வந்து மந்த்லி 2 lakhs 3 lakhs கூட சம்பாதிக்கலாம் பார்ட் டைமில் மட்டுமே. மீதி டைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் தான் அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், வேறு எதுலேயும் பண்ண போகிறதில்ல. காலேஜ் படிக்கும்போது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு போயிட்டு பார்ட் டைமாக அதை பற்றி நிறையா கற்றுக்குவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, என்னென்ன எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும், யார் யார் கான்டாக்ட் பண்ணணும், இது பட்டா எப்படி பார்க்குறது, சிட்டா எப்படி பார்க்குறது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இது எல்லாமே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு வரும், அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரியல் எஸ்டேட்டில் தான் இப்போ இருக்க டிமாண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் பண்ணிங்கன்னா பயங்கரமாக சம்பாதிக்கலாம். அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் பயங்கரமான ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ஒரு கிரவுண்டு ஒன்றும் இல்லை, மீடியேட்டர் இருந்தாவே போதும். உங்களுக்கு வந்து ஒருத்தர் சேல் பண்ண போகிறாங்க, இன்னொருத்தர் வாங்க போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் நீங்களாவே போதும். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு 10% கமிஷன், இந்த சைட்லேருந்து உங்களுக்கு 10% கமிஷன் அப்படின்னு வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ரோஸ் கணக்கில் விற்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கமிஷன் மட்டுமே உங்களுக்கு வந்து லேக் கணக்கில் வரும். ஓகேங்களா? இல்லை லேக் கணக்கில் சேல் பண்ணுறீங்க லேண்டை அப்படின்னா நடுவில் 2 சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட்லேருந்து இன்கம் வரும். உங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரியல் எஸ்டேட் நீங்கள் நல்லா சேல் பண்ணிக்க வந்துட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து செம இன்கம் வரும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு அதுலேயே செம ப்ராஃபிட் இருக்குது. இது ரியல் எஸ்டேட் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை அதில் போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இல்லை அவங்க கூட போய் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஒரு 1 year அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரீயாக. அவங்க வந்து ஃபுட்டு மட்டும் அவரே கொடுத்துட்டு அவங்க கூட இருந்து எல்லாம் கற்றுக்குவாங்க பண்ணுறது கூட. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கூட நல்லா க்ரோத் ஆகலாம். இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் க்ரோத்துக்காக நீங்கள் ஸ்டடி பண்ணுறத கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இருக்குது நம்ம யூடியூப் பற்றி உங்களுக்கு தெரியுமே. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் வர்ற இன்கம் வந்து வேறு எதுலேயுமே வராது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டீங்க, ஏன்னா உங்கள் இதில் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து கன்சிஸ்டன்சி. நீங்கள் எதுவுமே நீங்கள் அதுக்கு எஃபெக்ட் பண்ண அவசியமே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏன்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியறதில்லை, நிறைய பேர் சொல்கிறதில்ல.
நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு 3rd இயரில் முடிக்கிறீங்களோ இல்லை 4th இயர், அதாவது நீங்கள் காலேஜ் டிபார்ட்மெண்ட் பொறுத்து மாறும். பிஇ முடிக்கலாம் 4 இயர்ஸ், 4.5 இயர்ஸ், டிகிரி முடிக்கலாம் 3 இயர்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இருக்கிற டிமாண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் படிக்கும்போது அதில் ஒரு இன்கம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வெளியே வரும்போது இன்னும் பயங்கரமாக, ஏன்னா நீங்கள் ஒரு எப்படியும் ஒரு கேங்கில் வந்து ஒருத்தர் வந்து கதை எழுதுறவங்க இருப்பாங்க, டேரக்டர், ஏதோ ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு அவங்க ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, இல்லை நீங்கள் டெய்லி விளாக் மாதிரி நீங்கள் பண்ணுற ஃபன்ஸை இந்த மாதிரி எடுத்து போடுவீங்க. எடிட் பண்ணுறவர் எப்படி ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து மொபைல் எப்படி ஒருத்தர்கிட்ட நல்ல மொபைலாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரும். ஒரு ப்ரொமோஷனுக்கு இப்போ இருக்கிற டிமாண்ட் வந்து, அது கேர்ள்ஸுக்காக சொல்லவே தேவையில்லை. ஒரு மாடல் ஷூட்டுக்கு போனாவே 20K to 40K சார்ஜஸ் பண்ணுறாங்க அவங்க டிமாண்ட் ஃபாலோவர்ஸ் வச்சு. ப்ரொமோஷன் வீடியோ போனாலுமே ஒரு 30K to 1 lakh. ரெகுலராக ஒரு மாதத்துக்கு டிமாண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியா யூடியூப்பில் வந்து நீங்கள் பயங்கரமாக சம்பாதிக்கலாம், லேக்ஸில் சம்பாதிக்கலாம் மந்த்லி இன்கம்மே. ஆனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்படுற மந்த்து வந்து ரிசல்ட் இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வரும். உங்களுக்கு தெரியுமே கும்மாம்பட்டியா எப்படின்னு. கும்மாம்பட்டி வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஃபேமஸ், ஒரே ஒரு வீடியோவில் ஃபேமஸ் ஆனார். ஆனால் பயங்கரமாக போயிட்டு இப்போ ஜி தமிழ், அதான் ஜி5 ஜி தமிழ்லாம் ஒன்று தான் நினைக்கிறேன். பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு நிறைய ப்ரோக்ராம், சிங்கிள் பர்சன் ஷோ, இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பூம் ஆகி உங்களுக்கு வந்து தூக்கி விட்டுச்சுன்னா உங்கள் லைஃப் வந்து பயங்கரமாக போயிடும். பயங்கரமாக பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வந்து யூடியூப் தான் பயங்கர இன்கம்மாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, சினிமாக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நான் போனால் பெரிய சினிமா தான் போய் எடுப்பேன், கீழே இருக்கிறத எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற திறமையை காமிங்க. உங்கள் திறமையை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, விஜய் சேது அந்த மாதிரியா நீங்கள் பயங்கரமாக மேலே வரலாம். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு வந்து யூடியூப் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும், எப்படி மானிட்டைஸ் பண்ணணும், எல்லாமே வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் ஃபுல் வீடியோவாக யூடியூப் பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆப்டிமைசேஷனும் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது. சரி, சில பேர் வந்து எக்ஸாமுக்காக படிப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய பேர். பட் ஆனால் முடிச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய பெரிய கம்பெனியில் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாமல் நிறையா பேர் இருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆப்னா, இன்னீடு, நாக்வரி, இந்த மாதிரி நிறையா போர்ட்டல் இருக்குது ஜாப். இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். உங்களுக்கு நல்லா பேச தெரியும், எனக்கு எல்லாம் ஒர்க் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய ஜாப் கிடைக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் அது உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸ்கேமில் மாட்டாமல் சேஃப்டியாக எந்த ஜாப்போ அதை உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. யூடியூப்லேயுமே நிறைய வீடியோ போடுறாங்க இதை பற்றி. உங்களுக்கு வேணுனாலும் அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஜாப்ஸ்லாம் எந்தெந்த போர்ட்டல் எதில் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கண்டென்ட் ரைட்டர். அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர். உங்களுக்கு வந்து கண்டென்ட் பயங்கரமாக பண்ண தெரியாது, பயங்கரமாக க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்குது, நிறையா பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கண்டென்ட் ரைட்டர் பண்ண. ஒன்றும் இல்லை, ஒரு கண்டென்ட் அது ஸ்கிரிப்டை வந்து இப்படி கொண்டு போயிட்டு ஒரு ப்ராடக்ட் இப்படி பண்ணலாம் அப்படி ஒன்று காமிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு அதுலேயே செம்ம டிமாண்ட் இருக்குது. லேக்ஸில் சம்பாதிக்க, ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே லேக்ஸில் பே பண்ணுறவங்க இருக்காங்க. உங்கள் கண்டென்ட் வந்து அவ்வளோ யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேக்ஸில் கூட பே பண்ணுறாங்க. ஓகே, அது உங்கள் எஃபெக்ட்டு உங்கள் இதுதான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ நீங்கள் எஃபெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது. அதனால தான் சோஷியல் மீடியாலையுமே புது டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா பூம் ஆகும். நீங்கள் உங்களுக்கு கிளைண்ட் வந்து தேடி வருவாங்க. மோஸ்ட்லி வீடியோ எடிட்டிங், இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டர் எல்லாமே ஒரே இதில் தான் வரும். நீங்கள் தனித்தனியாக உங்களுக்கு தனி திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்பாகவும் ஒரு இன்கம் உங்களுக்கு ஸ்டேபிளாக வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் போக நிறையா ஜாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு லென்த்தி வீடியோவாக போடுறேன், அது எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.